மார்க்கெட்டில் எனர்ஜி ட்ரிங்க்குன்ற பேரில் நிறையா காசு கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், போன்வீட்டா, அதுக்கப்புறம் பீடியாஷுவர் இந்த மாதிரி எல்லா பொருள்லேயுமே ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது. அதில் சத்தெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்கு வீட்டில் நம்ம கையாலேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்குற இந்த மாதிரியான ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் என் பையனோட 2 வயசுலேருந்தே லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் அவனுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதுவும் என் கையால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ற சந்தோஷத்தோடு கொடுக்குறேன். அதை நீங்களும் செய்யணும்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த ஹெல்த் மிக்ஸில் யூஸ் பண்ணுற மக்கானா, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே ஹாப்பிலோ அப்படின்ற பிராண்டில் இருந்தாங்க யூஸ் பண்ணுறேன். இது எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோவுமே இல்லை. நான் பர்சனலாக ரெகுலராக வாங்குகிற பிராண்ட் இது தான். இது நல்லா இருக்குது, நீங்களும் வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் கிளியராக மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மக்கானா ஒரு 50 கிராம், அப்ராக்சிமேட்டாக 50 கிராம் இருந்தால் போதும். மக்கானான்றது ஒன்றுமே இல்லைங்க, தாமரை விதை தான். இதில் நிறையா நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 50 கிராம். நான் எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் வெயிங் ஸ்கேலில் காமிச்சிருக்கேன். எதுவுமே அப்படி எக்ஸாக்டாக 50 கிராம்லாம் இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 கிராம் அளவு தான். அதுக்கப்புறம் முந்திரியும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கும்போது எக்ஸாக்டாக இந்த மாதிரி அளவு சொல்லி வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நான் நம்பர் கவுண்ட் வந்துட்டு அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையிலையும் நிறையா சத்து இருக்குது, இதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஓட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ரோல்டு ஓட்ஸு, அதுவும் 50 கிராம். எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு, லோ ஃப்ளேம்லேயே எல்லா பொருட்களையுமே நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக வறுத்தெடுக்கணும், மொத்தமாக வறுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் வேறு வேறு ஹீட்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, கருக விட்டிங்கனாலும் டேஸ்ட் மாறி போயிடும். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண வீடியோன்றதுனால டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன். நிறையா பேர் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஒரு வீடியோ லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன். வால்நட் மட்டும் நான் உங்களுக்கு அளவு காமிக்கவே இல்லைல்ல. வால்நட் நம்பரில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 12 வால்நட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்ல, அதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இப்போது ஓட்ஸையும் வறுத்துக்கலாம். ஓட்ஸும் லைட்டாக வறுப்பட்டு வந்தால் போதுங்க. கையில் இப்படி நீங்கள் நசுக்குனிங்கன்னா உடையிற மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து பதம். அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா தனித்தனியாக போட்டு ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கணும். அதையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கானா, பொட்டுக்கடலை, ஓட்ஸு, இந்த மூணுத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு. இது நாங்கள் வீட்லேயே அரைச்ச ராகி மாவு தான். 1/3 கப் வந்துட்டு பொடி பண்ண வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பண்ண வெல்லம்னே உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சுத்தமான மண்டை வெல்லம் வாங்கி அதை இடித்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாமல் பாலில் கலக்கும் போது ஆட் பண்ணி கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இது கொக்கோ பவுடருங்க. கொக்கோ பவுடர் வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் கொக்கோ பவுடர் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, என் பையனுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும், ப்ளஸ் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. குழந்தைங்களை எப்படியாச்சும் குடிக்க வைக்கணும்ல, அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நட்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருந்துச்சு. அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் அரைக்கணும். நீங்கள் நார்மலாக அரைச்சிங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக பொடியாகி வந்துடும். அதையும் அந்த மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம கையிலேயே வீட்லேயே ரெடி பண்ண சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதுனால லைட்டாக ஹீட் ஜென்ரேட் ஆகிருக்கும். அது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சுத்தமான கிளாஸ் கண்டெய்னர், இது நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு அலசி வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னராகவும் எடுக்கணும். இது ஒரு 2லேருந்து 3 மாதத்து வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேணாம், வெளியில் வச்சாலே நல்லா தான் இருக்கும். பிளாஸ்டிக் கண்டெய்னரும் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டீலும் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு கிளாஸ் ஜார்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் குடிப்பாங்க. அதே போல் நீங்கள் இதை பாலில் மட்டும்தான் கலந்து கொடுக்கணும்லாம் இல்லை. பேன் கேக் ரெடி பண்ணும்போது எந்த விதமான ஸ்வீட்டாக நீங்கள் செய்கிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் குழந்தை வெயிட் கெயின் ஆகுமான்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இதில் ஆட் பண்ணியிருக்க பொருள் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியிலேருந்து உடம்புக்கு எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் கெயின் மட்டும் பார்க்காதீங்க, நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் தான் முக்கியம், அதை மனசில் வச்சுக்கோங்க. சின்ன பசங்களுக்கு மட்டுமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 2 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க.